ஃபைனலா ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசர் தரமா இருக்கு. பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துக்கான டீசர் உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. டீசர்ல முக்கியமான பாயிண்ட்லாம் ஏகப்பட்டதை ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பத்தி மொத்தமா பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோமா? அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். தி ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துக்கான டீசர்ல நம்ம மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசாம கண்டிப்பா நம்மளால இந்த ட்ரைலரை கடந்து போக முடியாது. மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா அது ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியில இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம போன படத்துல பார்த்ததை விட இந்த படத்துல கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாவே இதுல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எப்போன் மோஸ், திங்க், ஜோசப் குயின், ஜானி ஸ்டார்ம், ஹியூமன் டார்ச் அப்படின்னு இவங்க எல்லாரையும் பாக்குறப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனியா செப்பரேட்டா கேரக்டர் டெவலப் பண்ணி செம கலர்ஃபுல்லா பாக்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. திங்க் கேரக்டரோட சிஜி எல்லாம் செம பக்காவா இருக்கு. டீசர் முடியும் போது கடைசி ஷாட்ல 4 சூப்பர் ஹீரோஸும் ஒண்ணா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு அருமையா சூப்பரா இருந்துச்சு. படத்துல இன்னும் என்ன மாதிரியான சூப்பர் சீன்ஸ் எல்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு தெரியல. பாப்போம். படத்துல கேலக்டஸ் இருக்க போறது டீசர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. மார்வல் காமிக்ஸ்ல சக்தி வாய்ந்த ஒரு வில்லனா இருக்கிறதுனா அது கேலக்டஸ் தான். ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துல கேலக்டஸ் வில்லனா வர்ற மாதிரி தான் மார்வல் ஃபேன்ஸ்ல எக்கச்சக்கமான பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே கேலக்டஸ் நம்ம லைவ் ஆக்ஷன்ல பார்க்க போறோம். டீசர்ல கேலக்டஸோட முகமும் கேலக்டஸோட வாய்ஸும் ரிவீல் பண்ணல. கேலக்டஸோட தலையில மாட்டிருக்க ஹெல்மெட்டோட பின்புறத்தை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கறப்போ கேலக்டஸ் படத்துல என்ன மாதிரி இருக்க போறாருன்னு தெரியல. ஆனா காமிக் அக்யூரேட்டா கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதுமே லைட்டா ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல ரீட் ரிச்சர்ட்ஸோட டீம் ராக்கெட்ல ஸ்பேஸுக்கு போறதையும் தெளிவா காட்டியிருப்பாங்க. அங்க ஸ்பேஸ்ல ஏதோ ஒண்ணு அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி தான் அவங்கள பாக்குறப்போ தெரியுது. பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க ஏதோ ஒரு ஆபத்தை தடுக்கிறதுக்காக ரீட் ரிச்சர்ட்ஸோட டீம் ஸ்பேஸுக்கு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ரீட் ரிச்சர்ட்ஸோட பவர் அவங்க எங்கேயுமே ட்ரைலர்ல காட்டப்படல. ரீட் ரிச்சர்ட்ஸோட பவர் எங்கேயுமே ட்ரைலர்ல காட்டப்படலனா கூட அவர்கிட்ட இருக்கிற பாடியை ரப்பர் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரியான பவரை ஸ்கிரீன்ல காட்டுறது அப்படின்றது மார்வலுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். போன படத்துல கிட்டத்தட்ட ஏதோ அனிமேஷனை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி பண்ண முடியாது. ரீட் ரிச்சர்ட்ஸோட பவரை காட்டுறதுக்கு சிஜிஐல எங்கேயுமே பிசிறு தட்டாம கொடுத்தா மட்டும்தான் இந்த படத்தோட இந்த கேரக்டர் கச்சிதமா பொருந்தும். கேலக்டஸ் இந்த படத்துல எப்படி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் ரீட் ரிச்சர்ட்ஸோட பவரை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போறாங்க, அதை எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு தனி கியூரியாசிட்டி இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் திங்க கூட ஒரு குட்டி ரோபோட்டை காட்டியிருப்பாங்க. அந்த ரோபோட்டோட பேரு ஹெர்பி. இந்த ரோபோட்டால பேச முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ரோபோட்டை டெவலப் பண்ணல அப்படின்றது அந்த ரோபோட்டை பார்க்கறப்பே தெரியுது. இந்த படம் கிட்டத்தட்ட 60s 70s காலகட்டத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாததுனால இந்த ரோபோட் பேசுற அளவுக்கு இந்த ரோபோட்டுக்கு அப்கிரேட் கொடுக்கல அப்படின்றது ட்ரைலரை பார்க்கறப்பே தெளிவா தெரியுது. அந்த ரோபோட்டும் அங்கே சமைக்கிறது, அந்த இடத்த சுத்தம் பண்றது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இங்க செஞ்சுட்டு இருக்கு. அப்படியே ட்ரைலர்ல ஒரு சில சீக்வன்ஸ்ல திங்க் ரொம்ப பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இன்னொரு சீக்வன்ஸ்ல திங்க் தொப்பி கோட்லாம் போட்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டிவில ரீட் ரிச்சர்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூ டிவில பார்த்துட்டு திங்க் ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அங்க இருக்க டிவி அந்த இடத்துல பாக்குறப்போ இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியா இருக்கு. 60s காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அங்கேயும் கொடுத்திருக்காங்க. இந்த படம் 60s ஆர் 70sல தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அங்க இருக்க ஒரு சில விஷயங்களை சுத்தி பார்த்தாலே நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வச்சு பாக்குறப்போ இந்த படம் கண்டிப்பா பழைய ஸ்டைல்ல ஒரு ரெட்ரோ ஸ்டைல பிரசன்ட் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு ரெட்ரோ ஸ்டைல சூப்பரா பிரசன்ட் பண்ணாலே இது ஒரு ஆக்ஷன் பேக்ல நிறைஞ்ச ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ட்ரீஸ்ல ஒரு சீக்வன்ஸ்ல வானத்துல இருந்து ஏதோ வெடிச்சு செதற மாதிரியும் பூமியை நோக்கி ஏகப்பட்ட எரிக்கற்கள் வர்ற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. இதை பாக்குறப்போ எக்ஸாக்டா அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இது அவங்களோட அழிவா இல்ல டாக்டர் டூமோட வருகையா அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா இதை பாக்குறப்போ லைட்டா நமக்கே பயமா தான் இருக்கு. நம்மளோட தலைக்கு மேல வானத்துல இப்படி ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டா அதை பாக்குறப்போ எப்படி பயம் வரும். அது மாதிரி அங்க இருந்துட்டு அதை வானத்துல பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா மரண பீதியில தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே ஃபேண்டாஸ்டிக் காரையும் காட்டியிருந்தாங்க. காமிக்ல இந்த கார் நம்ம பறக்கிற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா இதுல பறக்கிற மாதிரியும் தரையில போற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஒரு காரை இந்த அளவுக்கு ரெடி பண்ற மாதிரியான டெக்னாலஜியும் அறிவும் யார்கிட்ட இருக்குன்னா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட தான் இருக்கு. மேபி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கூட இந்த காரை ரெடி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உண்மையா என்ன அப்படின்றத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து படத்துல இருந்த ஒவ்வொரு கேரக்டரையுமே தனித்தனியா சூப்பராகவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. சூ ஸ்ட்ரோமோட இன்விசிபிலிட்டி பவரா இருக்கட்டும், ஹியூமன் டார்ச் ஜானி ஸ்டாமா இருக்கட்டும், அப்படின்னு எல்லா கேரக்டரையுமே சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீக்வன்ஸ்ல ரீட் ரிச்சர்ட்ஸ் போர்ட்ல எழுதிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அது ரீட் ரிச்சர்ட்ஸோட டைமென்ஷனல் டிராவலுக்கான எக்ஸ்பெரிமெண்டா கூட இருக்கலாம். அவருக்கு லெஃப்ட் சைடுல போர்ட்ல ஒன்னு வரையப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரியுதா? இதான் மல்டிவர்ஸோட பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் இருக்கிற எர்த் 616 ஃபேண்டாஸ்டிக் 4 இருக்கிற 90s யூனிவர்ஸும் கிராஷ் ஆயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யுது. இப்படி நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஆனா இந்த படம் டூம்ஸ்டே படத்துக்கான ஒரு நல்ல லீடப்பா அமைகிறது உறுதி. எனிவே தி ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துக்கான ட்ரைலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.